ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்கலாம். இந்த சாப்டர் நேம் என்னன்னா வந்து எடாட். இந்த சாப்டர் ஸ்டார்டிங்ல வந்து எடாட் வந்து கிங்ஸ் லேண்டிங் வந்துட்டாரு. அந்த சிவப்பு கோட்டைக்கு வந்துட்டாரு. அவர் குதிரையில வரும்போது எப்படா வந்து ரூமுக்கு போயிட்டு நல்லா குளிச்சுட்டு சாப்பிட்டு தூங்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு வந்திருப்பாரு. ஆனா இங்க வந்த உடனே வந்து கிங்கோட ஸ்டீவர்ட், அவரோட பேர் என்னன்னா வந்து மிஸ்டர் பைசல், அவர் வந்துட்டு நெட்டுக்கிட்ட ஒரு சின்ன மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணிருக்காங்க, நீங்க வரணும் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஆனா நெட்டுக்கு வந்து ரொம்ப டயர்டா இருக்கனால வந்து என்னால இப்ப வர முடியாது, நான் நாளைக்கு வரேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுக்கு அந்த மிஸ்டர் பைசல் வந்துட்டு ஓகே, நான் வந்து கவுன்சில் மெம்பர் கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஆனா நெட் வந்து நல்லா யோசிச்சு பார்த்துட்டு இல்ல வேணாம், நான் வந்து இன்னைக்கே வரேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஆனா கொஞ்சம் மட்டும் டைம் கொடுங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. ஏன்னா வந்து இன்னைக்குதான் வந்து அவர் வந்து ஹேண்ட் ஆஃப் த கிங்க வந்து பொறுப்பேற்றிருக்காரு. நாளே வந்து இப்படி பண்ணா நல்லா இருக்காதுன்னு நினைச்சிட்டு நெட் வந்து அப்படி சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து மிஸ்டர் பைசல் வந்துட்டு நெட்டுக்கிட்ட உங்களுக்கு வந்து லார்ட் ஆரன் ரூம் தான் வந்து அரேஞ்ச் பண்ணிருக்கோம், உங்களோட திங்ஸ் எல்லாம் வந்து அங்க கொண்டு போய் வச்சிருவோம் அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுக்கு நெட் வந்து தேங்க்ஸ் சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து நெட் வந்து அவரோட ஸ்டீவர்ட், அவரோட பேர் என்னன்னா வந்து வயன் பூலே, அவரை கூப்பிட்டு வந்து என்னோட பொண்ணுங்களுக்கு வந்து ரூம்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிடு, எனக்கு ஒரு சின்ன மீட்டிங் இருக்கு, நான் போகணும் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஆர்யா வந்து வெளியில விட்டுறாதீங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. அது மட்டும் இல்லாம என்னோட ட்ரெஸ் எல்லாம் வந்து இன்னும் வரல, அதனால வந்து எனக்கு ஒரு கவுன்சிலிங் போறதுக்கு வந்து நல்ல ட்ரெஸ் வேணும், அரேஞ்ச் பண்ணிட்டா அப்படின்னு வந்து சொல்றாரு. அது எல்லாத்துக்கும் வந்து வயன் பூலே வந்துட்டு ஓகே மயிலாட் அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து யாரோட ஒரு ட்ரெஸ்ஸை வந்து கடை வாங்கி போட்டுட்டு நெட் வந்து அந்த கவுன்சில் மீட்டிங் வந்து போறாரு. நெட் ஸ்டார்க்கு வந்து அந்த கவுன்சில் மீட்டிங் நடக்கிற அந்த சேம்பருக்கு வந்து போறாரு. அந்த சேம்பர் வந்து ரொம்ப அழகா இருக்கு. அங்க போன உடனே அவர் முதல்ல பாக்குற ஆள் யாருன்னா வந்து லார்ட் வேரிஸ் தான். ஆனா நெட்டுக்கு வந்து ரொம்ப பிடிக்காத ஆளும் வந்து லார்ட் வேரிஸ் தான். லார்ட் வேரிஸ் வந்து நெட்டை பார்த்தது வந்து உங்களோட டிராவல் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னு கேள்விப்பட்ட லார்ட் ஸ்டார்க் அப்படின்னு வந்து சொல்றாரு. லார்ட் வேரிஸ் வந்து நெட்டு மேல வந்து கை போட்டுட்டே வந்து பேசிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம பிரின்ஸ் ஜப்ரிக்கு வந்து அடிபட்டதும் வந்து நாங்க அந்த 7 காட்ஸ்ட வேண்டிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு லார்ட் வேரிஸ் வந்து சொல்றாரு. அதுக்கு நெட் ஸ்டார்க்கு வந்துட்டு உங்களோட வேண்டுதலை வந்து அந்த கடவுள் வந்து கேட்டிருப்பாரு அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து நெட் ஸ்டார்க்கு வந்து லார்ட் வேரிஸோட கையை வந்து எடுத்து விட்டுட்டு அங்கிட்டு போய் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போறாரு. அங்க போய் பார்த்தா வந்து ரென்லியும் லிட்டில் ஃபிங்கரும் வந்து உட்கார்ந்துருக்காங்க. அந்த போர் நடக்கும்போது வந்து ரென்லிக்கு வந்து 8 வயசு தான் இருந்திருக்கும். இப்ப வந்து ரென்லி வந்து அந்த போர் அப்ப வந்து ராபர்ட் வந்து எப்படி இருந்தாரோ அப்படியே வந்து ரென்லி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெட் ஸ்டார்க்கு வந்து நினைக்கிறாரு. ரென்லி வந்து நெட்டை பார்த்தது வந்து வரவேற்கிறாரு. நெட் வந்து சொல்றாரு, நீங்க வந்து பாக்குறதுக்கு வந்து ராபர்ட் மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுக்கு ரென்லி வந்துட்டு ஆமா அவரோட காப்பி தான் அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுக்கு லிட்டில் ஃபிங்கர் வந்து இருந்தாலும் வந்து இவர் ரொம்ப நல்லா ட்ரெஸ் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கலாய்க்கிறான். ரென்லி வந்து ரொம்ப நல்லா ட்ரெஸ் பண்ணுவான், பொண்ணுங்களை விட இவன் தான் வந்து அதிகமா வந்து டைம் எடுத்துப்பான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கு ரென்லி வந்துட்டு இந்த உலகத்துல வந்து இவ்வளவு பிரச்சனை இருக்கும் போது நான் நல்லா ட்ரெஸ் பண்றதா உனக்கு ஒரு குத்தமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக்குறாரு. அதுக்கு லிட்டில் ஃபிங்கர் வந்து எந்த பதிலும் சொல்லாம ஓ நெட் சார், உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு வந்து சொல்றாரு. உங்களை பத்தி கேட்லின் வந்து நிறைய சொல்லியிருக்கா அப்படின்னு வந்து சொல்றாரு. இதை கேட்டது வந்து நெட்டுக்கு வந்து கோவம் வந்துருது. இருந்தாலும் வந்துட்டு ஓ சொல்லியிருப்பா, உங்களுக்கு வந்து என் அண்ணன் பிராண்டனே வந்து தெரியல அப்படின்னு வந்து கேட்கிறாரு நெட். அப்போது வந்து ரென்லியும் வேரிஸ் வந்து சிரிக்கிறாங்க. அதுக்கு லிட்டில் ஃபிங்கர் வந்துட்டு ஓ நல்லாவே தெரியுமே, அவர் கொடுத்ததை வந்து மறக்க முடியுமா அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் நெட் வந்து மிஸ்டர் பைசல் கிட்ட வந்து பேசுறாரு. நல்லா இருக்கீங்களா அப்படின்னு வந்து கேக்குறாரு. அதுக்கு மிஸ்டர் பைசல் வந்து நல்லா இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஆனா அடிக்கடி நான் வந்து டயர்ட் ஆகிடுறேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. இந்த மிஸ்டர் பைசல் வந்து கொஞ்சம் வயசானவர். இந்த மீட்டிங் வந்து சீக்கிரமா ஆரம்பிச்சா நல்லா இருக்கும், இல்லைன்னா தூங்கிடுவோம் போலயே அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுக்கு நெட் ஸ்டார்க்கு வந்துட்டு நீங்க சொன்னபடியே வந்து செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் எல்லாரையும் பார்த்து மை லார்ட்ஸ், உங்களெல்லாம் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சதுக்கு வந்து ரொம்ப சாரி அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுக்கு லார்ட் வேரிஸ் வந்து சொல்றாரு, இல்ல நீங்களும் அப்படி சொல்லக்கூடாது, நீங்க கிங்கோட ஹேண்டு, எங்களுக்கு வந்து வெயிட் பண்றதுல வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு வந்து சொல்றாரு. எல்லாரும் வந்து அவங்க சீட்ல வந்து கம்ஃபர்டபுளா வந்து உட்கார்ந்துருக்காங்க. ஆனா நெட்டுக்கு மட்டும் அன்கம்ஃபர்டபுளா இருக்கு, இது எனக்கான இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறாரு. கிங் வந்து விண்டர்ஃபெல்லுக்கு வந்திருந்தப்ப வந்து லியானாவை பார்க்க வந்து போயிருப்பாருல, அப்போது கூட வந்து நெட் கிட்ட வந்து சொல்லியிருப்பாரு, என்ன சுத்தி இருக்கவங்களா வந்து துரோகிகளா இருக்காங்க, இல்லைன்னா முட்டாள்களா இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. அதை வந்து இப்ப நெட் வந்து யோசிச்சு பாக்குறாரு, இங்க யாரு துரோகிகள் யாரு முட்டாள்கள் அப்படின்னு வந்து யோசிச்சு பாக்குறாரு. ஆனா நெட்டுக்கு வந்து இதுக்கு ஆன்சர் ஏற்கனவே வந்து தெரியும் போல. அதுக்கப்புறம் வந்து மத்தவங்களை பார்த்து கேட்கிறாரு, ஏன்னா 5 பேர் தான் இருக்கும் அப்படின்னு வந்து கேட்கிறாரு. அதுக்கு லார்ட் வேரிஸ் வந்துட்டு ஸ்டானிஸ் பராத்தியன் வந்து டிராகன் ஸ்டோனுக்கு வந்து போயிருக்காரு, அப்புறம் சார் பாரிசன் செலிமி வந்துட்டு கிங் கூட வந்துட்டு இருக்காரு அப்படின்னு வந்து சொல்றாரு. கிங் வந்து இன்னும் வந்து சிவப்பு கோட்டைக்கு வந்து சேரல. அப்ப நெட் வந்து சொல்றாரு, கிங்கும் சார் பாரிசன் செலிமியும் வர வரைக்கும் வெயிட் பண்றது வந்து நல்லது போலயே அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுக்கு ரென்லி பராத்தியன் வந்துட்டு என் அண்ணன் வர வரைக்கும் வெயிட் பண்றதுன்னா வந்து இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க வெயிட் பண்ண வேண்டியது அப்படின்னு வந்து சொல்றான். அப்ப லார்ட் வேரிஸ் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல வந்து நம்மளே வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம், அப்பதான் வந்து கிங்குக்கு வந்து கொஞ்சம் சுமை குறையும் அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்ப ரென்லி பராத்தியன் வந்து சொல்றான், என் அண்ணனுக்கு வந்து நிறைய அரசாங்க வேலையில வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்காது, அடிக்கடி வந்து எங்ககிட்டதான் வந்து நிறைய வேலையை வந்து கொடுப்பாரு. இன்னைக்கு மார்னிங் கூட வந்துட்டு என்கிட்ட ஒரு லெட்டர் வந்து கொடுத்து வேமா வந்து கிங்ஸ் லேண்டிங் போ, இந்த லெட்டர் வந்து மிஸ்டர் பைசல் கிட்ட வந்து கொடு அப்படின்னு வந்து சொல்லி அனுப்புனாரு அப்படின்னு வந்து ரென்லி பராத்தியன் வந்து சொல்றான். அந்த லெட்டரை வந்து லிட்டில் ஃபிங்கர் வந்துட்டு நெட்டு கிட்ட வந்து கொடுக்குறாரு. நெட் வந்து அந்த லெட்டரை வந்து படிச்சு பாக்குறாரு. அந்த லெட்டரை வந்து படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் நெட்டால வந்து நம்பவே முடியல, என்னோட நண்பன் வந்து இவ்வளவு முட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு நெட் வந்து யோசிக்கிறாரு.
அப்ப ரென்லி பராத்தியன் வந்து கேக்குறான், ஏன்னா உங்களோட ஹேண்ட் ஆஃப் த கிங் பதவியேற்பு விழாவுக்கு ஏதாச்சும் டோர்னமெண்ட் வைக்க சொல்லியிருக்காரா நம்ம கிங் அப்படின்னு வந்து கேக்குறான். அப்ப லிட்டில் ஃபிங்கர் வந்து கேக்குறான், எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக்குறான். அப்ப நெட் வந்து வாசிக்கிறாரு, 40,000 பொற்காசுகள் வந்து ஏதோ ஒரு போட்டியில வந்து ஜெயிக்கிறவங்களுக்காமா, அப்புறம் 20,000 பொற்காசுகள் வந்து அதுல 2வது வரவங்களுக்காமா, அதுக்கப்புறம் இன்னொரு போட்டியில வந்து ஜெயிக்கிறவங்களுக்கு வந்து 20,000 பொற்காசுகளாமா, அதுக்கப்புறம் வந்து வில் வித்தையில வந்து ஜெயிக்கிறவங்களுக்கு ஒரு 1000 பொற்காசுகள் அப்படின்னு வந்து நெட் வந்து படிக்கிறாரு. அப்ப லிட்டில் ஃபிங்கர் வந்துட்டு மொத்தம் 90,000 பொற்காசுகள் சொபா அப்படின்னு வந்து மூச்சு விடுறான். அது மட்டும் இல்லாம சாப்பாடு போடணும், அதுக்கப்புறம் வந்து சிங்கர்ஸ் வேணும், அதுக்கப்புறம் அது பரிமாறதுக்கு வந்து கேர்ள்ஸ் வேணும், அதுக்கப்புறம் முட்டாள்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு லிட்டில் ஃபிங்கர் வந்து சொல்லிட்டே போயிட்டு இருக்கான். அப்போது ரென்லி வந்துட்டு முட்டாள்கள் அது நம்ம கிட்ட நிறைய பேர் இருக்காங்களே அப்படின்னு வந்து சொல்றான். அப்ப மேஸ்டர் பைசல் வந்துட்டு அவ்வளவு காசு வந்து நம்ம கஜானால இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லிட்டில் ஃபிங்கரை வந்து பார்த்து கேட்கிறாரு. அதுக்கு லிட்டில் ஃபிங்கர் வந்துட்டு கஜானாவா, அதுல காசு காலியாகி பல வருஷம் ஆச்சு, நாங்களே வந்து கடன் வாங்கிதான் எல்லா செலவையும் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஏற்கனவே வந்து டைவின் லானிஸ்டருக்கு வந்து 30 லட்சம் பொற்காசுகள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாரு. நெட்டுக்கு வந்து இதை கேட்டது வந்து ஷாக் ஆயிருது, என்னது 30 லட்சமா, இவ்வளவு கடன்லயா நம்ம இருக்கோம் அப்படின்னு வந்து கேக்குறாரு. அதுக்கு லிட்டில் ஃபிங்கர் வந்துட்டு மொத்தம் 60 லட்சம், அதுல மிச்ச காசை வந்து லார்ட் டைரலுக்கு வந்துட்டு, அதுக்கப்புறம் டைரோசி மனிதர்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அந்த 7 காட்ஸ் கும்புற அந்த பூசாரிகளோட தொல்லை தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு லிட்டில் ஃபிங்கர் வந்து சொல்றான். அப்ப நெட்டு வந்து கேக்குறாரு, ஏரிஸ் டார்கென் வந்து அவனோட கஜானா முழுக்க வந்து தங்கமா வந்து கூச்சி வச்சிருந்தானே, தங்கம்லாம் என்னாச்சு அப்படின்னு வந்து கேக்குறாரு. அதுக்கு லிட்டில் ஃபிங்கர் வந்துட்டு, நான் காசு வந்து தேடி தேடி வைப்பேன், அதை வந்து கிங்கும் அவரோட ஹேண்ட் வந்து செலவு பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்றான். நெட்டு வந்துட்டு, லார்ட் ஆரின் வந்து அப்படிலாம் செலவு பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாரு. அதுக்கு மேஸ்டர் பைசல் வந்துட்டு, லார்ட் ஆரின் வந்து அப்படி பண்ண மாட்டாரு, ஆனா லார்ட் ஆரின் சொல்றதுலாம் வந்து நம்ம கிங் வந்து கேக்குறது இல்லை அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்ப ரென்லி வந்துட்டு, என் அண்ணனுக்கு வந்து இந்த போட்டி எல்லாம் வைக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா எனக்கு காசை வந்து எண்றதுக்கு தான் வந்து அவனுக்கு பிடிக்காது அப்படின்னு வந்து சொல்றான். அப்போது நெட் வந்து சொல்றாரு, நான் வந்து கிங் கிட்ட வந்து பேசுறேன், நம்மளால வந்து இவ்வளவு செலவு பண்ண முடியாதுன்னு வந்து நான் சொல்றேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுக்கு ரென்லி வந்துட்டு, நீங்க வந்து பேசுங்க, ஆனா வந்து இப்பவே வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து பண்றது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ரென்லி வந்து சொல்றான். அதுக்கு நெட் வந்துட்டு இன்னொரு நாள் அப்படின்னு வந்து சொல்றாரு. நெட் வந்துட்டு விண்டர்ஃபெல்ல இருக்க ஞாபகத்திலே வந்து சொல்றாரு, விண்டர்ஃபெல் அவர் தான் வந்து கிங், அதனால வந்து பிரச்சனை இல்லை, வேற யாருக்கிட்டே வந்து சஜஷன் கேட்க தேவையில்ல. ஆனா இங்க வந்து அவர் வந்து ஹேண்ட் ஆஃப் த கிங் தான், அதனால அங்க இருக்க மத்த லார்ட்ஸ் கிட்ட எல்லாம் வந்து சஜஷன் வந்து கேட்கணும். அதை வந்து மறந்துட்டாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு, மன்னிச்சிடுங்க மை லார்ட், எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, நான் போயிட்டு ஒரு 1/2 நாள் லீவ் எடுத்துட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு வந்து நெட் வந்து சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு நெட் வந்து தலையாட்டிட்டு அந்த ரூமை விட்டு கிளம்புறாரு. நெட் வந்து வெளியில வராரு. வெளியில வந்து ஒரே சத்தமா இருக்கு. வந்த பொருட்கள்லாம் வந்து எல்லாரும் வந்து எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அந்த ட்ரைடன்ல வந்துட்டு நைமரியா வந்துட்டு ஜப்ரியை வந்து கடிச்சனால பிரச்சனை ஆச்சுல, அதனால வந்து ஸ்டார்க்ஸ்ல வந்து முன்னாடியே வந்துட்டாங்க, லானிஸ்டர்ஸ் கூட வரக்கூடாதுன்ட்டு. ஆனா கிங் வந்து லானிஸ்டர்ஸ் கூட தான் வந்துட்டு இருக்காங்க, அதனால வந்து கிங் வரதுக்கு வந்து லேட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நெட்டுக்கு வந்து சான்சாவை பார்க்கும்போது கோவமா வருது. சான்சாவும் ஆரியாவும் வர வழியில ஃபுல்லா சண்டை போட்டே வந்து இருந்திருப்பாங்க. என்னோட ஓனாய் செத்த இடத்துல வந்து நைமரியா தான் வந்து செத்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சான்சா வந்துட்டு ஆரியாவை பிளேம் பண்ணிட்டே வந்து இருந்திருப்பா. ஆரியாவும் வந்து சோகமாவே இருந்திருப்பான், ஏன்னா வந்து அந்த கறிக்கடைக்கார பையன் செத்துட்டான்ல, அதை நினைச்சு ஆரியாவும் சோகமாவே இருப்பா. நெட் வந்து அவர் ரூம் போயிட்டு ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு போயிட்டு இருக்காரு. அப்ப லிட்டில் ஃபிங்கர் வந்துட்டு, ஸ்டார்க் நீ போற வழி தப்பு, என் கூட வா அப்படின்னு வந்து சொல்றான். நெட்டும் சரின்னு சொல்லிட்டு லிட்டில் ஃபிங்கர் வந்து ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காரு. ஆனா லிட்டில் ஃபிங்கர் வந்துட்டு ஏதோ பாதாள வழிக்கு போற மாதிரி எங்கெங்கயோ கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இதை வந்து நெட் பார்த்துட்டு, இது என்னோட ரூமுக்கு போற வழி கிடையாது அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுக்கு லிட்டில் ஃபிங்கர் வந்துட்டு, நான் எப்போ உங்ககிட்ட சொன்னேன், நான் வந்து உன்னோட ரூமுக்கு தான் உன்னை கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு, நான் வந்து உன்னை பாதாள அறைக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன், அங்க கூட்டிட்டு போயிட்டு உன்னை கொன்னுட்டு யாருக்கும் தெரியாம புதைச்சிட்டு வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு லிட்டில் ஃபிங்கர் வந்து சிரிக்கிறான். இதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்ல ஸ்டார்க், உன்னோட ஒய்ஃப் வந்து உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு லிட்டில் ஃபிங்கர் வந்து சொல்றான். அதுக்கு நெட் வந்துட்டு, என்னோட ஒய்ஃபா, என்ன விளையாடிட்டு இருக்கியா, அவ வந்து விண்டர்ஃபெல்ல இருக்கா, இங்க இருந்து பல மைல் தூரம் அது அப்படின்னு சொல்லிட்டு நெட் வந்து சொல்றாரு. அதுக்கு லிட்டில் ஃபிங்கர் வந்து சொல்றான், ஓ அப்படியா, கேட்லின் மாதிரியே ஒரு பொண்ணு இருக்கா, நீ வரியா இல்லையா, நீ வரலன்னா அவளை நானே வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு லிட்டில் ஃபிங்கர் வந்து நக்கலா வந்து சொல்றான். நெட்டுக்கு வந்து ஆர்வமா இருக்கு அது யாருன்னு பாக்குறதுக்காக, அதனால வந்து நெட்டு வந்து லிட்டில் ஃபிங்கர் கூட வந்து போறாரு. அப்போது வந்து அந்த கோட்டைக்கு வெளியில வந்துட்டாங்க. அப்பவும் நெட் வந்து சொல்றாரு, நம்ம கோட்டைக்கு வெளியில இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுக்கு லிட்டில் ஃபிங்கர் வந்துட்டு, கண்டுபிடிச்சிட்டே, நீ அறிவாளிப்பா, எப்படி கண்டுபிடிச்ச, அந்த வானத்தை வச்சு கண்டுபிடிச்சா இல்ல சூரியனை வச்சு கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு லிட்டில் ஃபிங்கர் வந்து கலாய்ச்சிட்டு இருக்கான். லிட்டில் ஃபிங்கர் வந்து ஏதோ பாறை மேல தான் வந்து போயிட்டு இருக்கான். அவனை ஃபாலோ பண்ணிட்டு நெட்டு வந்து போயிட்டு இருக்காரு. ஆனா நெட்டு வந்து கொஞ்சம் மெதுவா தான் ஏறாரு. அதுக்கு லிட்டில் ஃபிங்கர் வந்து நெட்டை பார்த்து சொல்றான், உனக்கு வயசாயிடுச்சு ஸ்டார்க் அப்படின்னு வந்து சொல்றான். கடைசியா வந்து அவங்க வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டாங்க. அது ஒரு 3 மாடி பில்டிங். அங்க வந்து பாட்டு சத்தம்லாம் கேக்குது. அப்பதான் வந்து நெட்டுக்கு வந்து புரியுது அது பிராத்தல்னு சொல்லிட்டு. உடனே வந்து நெட்டுக்கு வந்து கோவம் வந்துருது. பிராத்தல் இங்க எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்த அப்படின்னு வந்து லிட்டில் ஃபிங்கர்ட்ட வந்து கேக்குறாரு. அதுக்கு லிட்டில் ஃபிங்கர் வந்துட்டு, இங்கதான் வந்து உன்னோட ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றான்.
இதை கேட்டதை வந்து நெட்டுக்கு வந்து இன்னும் கோவம் வந்துருது. பிராண்டனாச்சும் உன்னை உயிரோட விட்டான், நான் உயிரோட கூட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கத்தி எடுத்து லிட்டில் ஃபிங்கர் கழுத்திலே வந்து வைக்கிறாரு. அப்போது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் வந்து கேக்குது. இதுக்கும் உனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நெட் வந்து சொல்ல வராரு. ஆனா அது பார்த்தா சார் ரோட்ரிக்கை பார்த்ததும் சார் ரோட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஷாக்கிங்கா வந்து நெட் வந்து கேக்குறாரு. அதுக்கு ரோட்ரிக் கேஸ்ல வந்து தலையாட்டுறாரு. உங்களோட ஒய்ஃப் வந்து மேல இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. நெட்டுக்கு வந்து எதுவுமே புரியல. இது ஏதாச்சும் லிட்டில் ஃபிங்கரோட ட்ரிக்கா, நிஜமாவே வந்து கேட்லின் வந்து இங்கதான் இருக்காளா அப்படின்லாம் வந்து நெட் வந்து யோசிக்கிறாரு. அப்புறம் அவங்க 3 பேரும் வந்து மேல வந்து போறாங்க. அவ வந்து 3வது மாடியில இருக்கா. கேட்லின் வந்துட்டு நெட்டை பார்த்ததும் கட்டி பிடிச்சிட்டு வந்து அழுறா. நெட் வந்துட்டு மை லேடி அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுக்கு லிட்டில் ஃபிங்கர் வந்துட்டு பரவாயில்லையே கண்டுபிடிச்சிட்டியே அப்படின்னு வந்து சொல்றான். கேட்லின் வந்துட்டு நீங்க வரமாட்டீங்கன்னு நினைச்சு நான் ரொம்ப பயந்துட்டேன். பீட்டர் வந்துட்டு வர வழியில ஆர்யாக்கும் ஜாஃப்ரிக்கும் நடந்த பிரச்சனை பத்தி எல்லாம் வந்து சொன்னாரு. என்னோட பொண்ணுங்க வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னு வந்து கேட்லின் வந்து கேக்குறா. அதுக்கு நெட் வந்துட்டு 2 பேருமே வந்து ரொம்ப கோவமா இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. நீ என்ன பண்ற கிங்ஸ் லேண்டிங்ல, என்ன ஆச்சு, பிரானுக்கு வந்து ஏதாச்சும் ஆயிடுச்சா, பிரான் இதுவும் இறந்து போயிட்டானா அப்படின்னு வந்து சொல்ல வராரு. ஆனா வந்து சொல்லல. அது கேட்லின் வந்துட்டு நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் ஆகல அப்படின்னு வந்து சொல்றா. அப்போ நெட் வந்துட்டு அப்ப என்னாச்சு மயிலா, என்ன பிளேஸ் இது அப்படின்னு வந்து கேக்குறாரு. அதுக்கு லிட்டில் ஃபிங்கர் வந்துட்டு என்ன பிளேஸா, பார்த்தா தெரியல, இது பிராத்தல் தான். கேட்லின் டன்லிக்கு வந்து ஒரு சேஃபான பிளேஸ் வந்து கண்டுபிடிக்கிறது அவ்வளவு ஈஸியா என்ன, இது ஏதோ என்னோட பிளேஸா இருக்கனால நான் ஈஸியா வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டேன். கேட்லின் வந்து கிங்ஸ் லேண்டிங்ல இருக்கிறது வந்து லானிஸ்டர்ஸ்க்கு வந்து தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லிட்டில் ஃபிங்கர் வந்து சொல்றான். அதுக்கு நெட் வந்துட்டு ஏன் அப்படின்னு வந்து கேட்கிறாரு. அப்போதான் வந்து நெட் வந்து கேட்லினோட வந்து கையை பாக்குறாரு. என்னாச்சு மயிலா, உனக்கு எப்படி அடிபட்டுச்சு, இன்னும் இவ்வளவு டீப்பா வந்து கட்டா இருக்கு எப்படி அப்படின்னு வந்து கேட்கிறாரு. அப்ப கேட்லின் வந்துட்டு அந்த கத்தியை வந்து எடுத்து காமிக்கிறான். இந்த கத்தியை வச்சுதான் பிரானை வந்து கொல்றதுக்காக வந்து ஆள் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றான். நெட் இதெல்லாம் வந்து கேட்டுட்டு ஷாக் ஆயிடுறாரு. யாரு வந்து கொல்ல அனுப்புனது அப்படின்னு வந்து கேட்கிறாரு. அப்ப கேட்லின் வந்துட்டு நெட்டோட வாயை வந்து பொத்திட்டு நான் சொல்றதெல்லாம் வந்து கேளுங்க அப்படின்னு வந்து சொல்றா. கேட்லின் வந்து அங்க நடந்த எல்லாத்தையும் வந்து சொல்றா. கடைசியா வந்து பிரானோட ஓனா இதை வந்து பிரானோட உயிரை வந்து காப்பாத்துச்சு அப்படின்னு வந்து சொல்றா. இதை கேட்டதை வந்து நெட்டுக்கு வந்து ஒண்ணு ஞாபகம் வருது. அந்த ஓனாய் குட்டிகள் எல்லாம் வந்து கண்டுபிடிக்கும் போது வந்து ஜான் வந்து ஒண்ணு சொல்லியிருப்பான். இந்த ஓனாய் குட்டிக்கெல்லாம் வந்து உங்களோட குழந்தைகளுக்காகவே வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருப்பான். அதை வந்து இப்ப நெட்டு வந்து நினைச்சு பாக்குறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்தையும் பத்தி யோசிச்சு பாக்குறாரு. சான்சாவோட ஓனாயை வந்து இவர் தானே கொண்டிருப்பாரு. கடவுள் தான் வந்து இந்த ஓனாய் குட்டிகளை வந்து அனுப்பிச்சுன்னா அப்ப வந்து நான் என்ன பண்ணிருக்கேன், நான் எதுக்கு அந்த ஓனாயை வந்து கொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கில்ட்டா வந்து நெட்டு வந்து யோசிச்சு பாக்குறாரு. அப்ப நெட்டு வந்துட்டு டிரியனுக்கு வந்து பிரானை கொள்றதுனால அவனுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நெட்டு வந்து கேக்குறாரு. அதுக்கு லிட்டில் ஃபிங்கர் வந்துட்டு ஸ்டார்க்ஸ் எல்லாம் வந்து மூளையே இருக்காதா, டிரியன் மட்டும் இதை தனியா பண்ணிருப்பான்னு நினைக்கிறியா அப்படின்னு வந்து கேக்குறான். அதுக்கு நெட்டு வந்துட்டு இதுல வந்து குயினுக்கு வந்து பங்கு இருக்குமோ அப்படின்னு வந்து யோசிக்கிறாரு. ஒருவேளை கிங்குக்கும் இதுல வந்து பங்கு இருக்குமோ அப்படின்னு வந்து யோசிக்கிறாரு. ஐயோ என்னால நம்பவே முடியல. ஆனா வந்து சான்சா வந்து அவரோட ஓனாயை வந்து கொல்ல வேணாம் அப்படின்னு வந்து கெஞ்சும் போது கூட வந்து கிங் வந்து எதுவுமே கண்டுக்கல. அது மட்டும் இல்லாம வந்து டினிரஸ் டார்கெரியனை வந்து கொல்றதுக்கு வந்து ஆள் அனுப்புறதை பத்தி கூட வந்து ராபர்ட் வந்து பேசிட்டு இருந்தான். ஒருவேளை அவனுக்கு இதுல வந்து பங்கு இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நெட் வந்து யோசிக்கிறாரு. அதுக்கு லிட்டில் ஃபிங்கர் வந்துட்டு மோஸ்ட்லி வந்து இதுல வந்து கிங்குக்கு வந்து பங்கு இருக்காது, இது ஒண்ணும் மொத தடவை இல்ல, மோஸ்ட்லி வந்து நம்மளோட கிங்குக்கு வந்து நிறைய இடத்துல வந்து கண்ணு தெரியாது அப்படின்னு வந்து லிட்டில் ஃபிங்கர் வந்து சொல்றான். அதுக்கு வந்து நெட் வந்து எந்த பதிலும் சொல்லாம இருக்காரு. அப்போ அவருக்கு வந்து அந்த கறிக்கடைக்கார பையன் அவனோட முகம் வந்து ஞாபகம் வருது. அந்த பையன் வந்து கிட்டத்தட்ட வந்து 2 பாதியா வந்து வெட்டியிருப்பாங்க. ஆனா அதுக்கு கூட வந்து ராபர்ட் வந்து எதுவுமே வந்து சொல்லாம வந்திருப்பாரு. அதை வந்து நெட்டை வந்து நினைச்சு பாக்குறாரு. அப்ப லிட்டில் ஃபிங்கர் வந்து சொல்றான், கிங்க வந்து சந்தேகப்படுறது வந்து ராஜ துரோகம், இது மட்டும் கிங்குக்கு தெரிஞ்சிச்சு நீங்க முழுசா பேசி முடிக்கிறதுக்குள்ள வந்து உங்க கழுத்தை வந்து அறுத்து போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி லிட்டில் ஃபிங்கர் வந்து சொல்றான். மேபி குயினுக்கு எதிராக ஏதாச்சும் ப்ரூஃப் கிடைச்சிச்சுன்னா வந்து நம்ம ராபர்ட் கிட்ட வந்து பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லிட்டில் ஃபிங்கர் வந்து சொல்றான். அப்ப நெட் வந்து சொல்றாரு, நம்ம கிட்ட தான் வந்து ப்ரூஃப் இருக்கே, அந்த கத்தி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நெட் வந்து சொல்றாரு. அதுக்கு லிட்டில் ஃபிங்கர் வந்துட்டு எது இந்த கத்தியா, இந்த கத்தியெல்லாம் ஒரு ஆதாரம் நினைச்சிட்டு கொண்டு போய் நின்னீங்கன்னா வச்சுக்கோங்களேன், டீரின் வந்துட்டு அந்த கத்தி வந்து தொலைஞ்சு போச்சு இல்ல யாராச்சும் திருடிட்டாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான் அப்படின்னு வந்து லிட்டில் ஃபிங்கர் வந்து சொல்றான். நானா இருந்தா அந்த கத்தியை வந்து என்னோட ஆத்துல வந்து தூக்கி போட்டு போயிருப்பேன், இந்த கத்தி இருக்கிறதே வந்து மறந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு லிட்டில் ஃபிங்கர் வந்து சொல்றான். அதுக்கு நெட்டு வந்துட்டு லார்ட் பெய்லிஷ், அங்க என் பையன் வந்து நடக்க முடியாம கிடக்குறான், அன்னைக்கு மட்டும் அந்த ஓனாயி என் மனைவி இல்லைன்னா வந்து இந்நேரம் என் பையன் வந்து இறந்துருப்பான், இதெல்லாம் வந்து என்ன மறக்க சொல்றியா, நீ ஒரு முட்டாள், என் அண்ணனுக்கு எதிராக வந்து சண்டை போட்டியே நீ ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு நெட்டு வந்து சொல்றாரு. அதுக்கு லிட்டில் ஃபிங்கர் வந்துட்டு ஆமா நான் முட்டாள் தான், ஆனா நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன், ஆனா உன் அண்ணன் தான் வந்து செத்து போயிட்டான், நீ அவன் கூட போறனா போய் என்ன ஆளை விடுங்கப்பா அப்படின்னு சொல்லி லிட்டில் ஃபிங்கர் வந்து சொல்றான். அதுக்கு நெட் வந்து என் வீட்டுல ஏதாச்சும் பார்ட்டி வச்சாங்கன்னா நான் உன்னதான் கடைசியா கூப்பிடுவேன் லார்ட் பெய்லிஷ் அப்படின்னு சொல்லிட்டு நெட் வந்து சொல்றாரு. அதுக்கு லார்ட் பெய்லிஷ் வந்துட்டு நீ என்ன காயப்படுத்திட்ட நெட் ஸ்டார்க், இந்த ஸ்டார்க்கெல்லாம் பார்த்தா நீங்களாம் எப்படா இருக்கீங்க அப்படின்னா எனக்கு வந்து தோணும், ஆனா கேட்லினுக்கு மட்டும் உன்னை எப்படி பிடிச்சுனே வந்து எனக்கு தெரியல, நீங்க இப்ப கொடுத்துருக்கீங்க அந்த டாஸ்க், இந்த டாஸ்கே ஒரு முட்டாள்தனமான டாஸ்க், நான் கேட்லினுக்காக தான் வந்து செய்யறேன்னு வந்து ஒத்துக்கிட்டேன், இது வரைக்கும் நான் கேட்லின் சொல்லி எதையுமே வந்து மறுத்தது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு லார்ட் பெய்லிஷ் வந்து சொல்றான். அப்ப கேட்லின் வந்து நான் ஜானாரின் மரணத்துல இருக்க அந்த மர்மத்தை பத்தி நான் பெய்லிஷ்ட வந்து சொன்னேன், அவன் வந்து நமக்கு ஹெல்ப் பண்றேன்னு வந்து சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்லின் வந்து சொல்றான்.
நெட்டுக்கு வந்து லிட்டில் ஃபிங்கர் வந்து ஹெல்ப் பண்ணுறது பிடிக்கல தான். ஆனால் வந்து வேறு வழி இல்லை. இப்போ லிட்டில் ஃபிங்கரோட ஹெல்ப் வந்து நெட்டுக்கு வந்து தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் வந்து லிட்டில் ஃபிங்கர் வந்து ஒரு காலத்தில் வந்து கேட்லினுக்கு வந்து ஒரு பிரதர் மாதிரி இருந்திருக்கான். நெட்டுக்கு ஒன்று இது புதுசு இல்லை, அவனுக்கு பிடிக்காதவங்க கூட வந்து வேலை பார்க்குறது. அதனால வந்து அவர் வந்து ஓகே வந்து சொல்லிடுறாரு. அப்போ நெட்டு வந்து கேட்லின் கிட்ட வந்து கேட்குறாரு, அந்த வேரிஸ் பற்றி சொன்னியா, அவருக்கு வந்து எல்லாமே தெரியுமா அப்படின்னு வந்து கேட்குறாரு. அதுக்கு கேட்லின் வந்துட்டு, நான் என் வாயால் சொல்லலை, நீங்கள் ஒன்றும் அவளை முட்டாளை வந்து கல்யாணம் பண்ணலை, ஆனால் அவருக்கு வந்து எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கு, அவர்கிட்ட என்னமோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்லின் வந்து சொல்கிறா. அதுக்கு நெட்டு வந்து அவருக்கு எல்லா இடத்துலையும் வந்து ஸ்பை இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கு கேட்லின் வந்துட்டு அவர்கிட்ட வந்து அதுக்கும் மேலே என்னமோ இருக்குது. சார் ரோரிக் வந்து அந்த கத்தியை பற்றி கேட்கறதுக்காக சார் அருணை பார்க்க போயிருந்தாரு, அது கூட வந்து அவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. வேரிஸை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்லின் வந்து சொல்கிறா. அப்போ லிட்டில் ஃபிங்கர் வந்து சொல்கிறான், அந்த லார்ட் வேரிஸை வந்து என்கிட்ட விடுங்க, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் அந்த லானிஸ்டர்ஸை பற்றி மட்டும் கவலைப்படுங்க ஸ்வீட் லேடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்லின் கிட்ட வந்து சொல்கிறான். நெட்டும் அந்த லானிஸ்டர்ஸ் பற்றி தான் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த ஓனாயை கொல்ல சொன்னது, அதுக்கப்புறம் அந்த மைக்கான்ற பையன் வந்து இறந்து போனது, அதுக்கப்புறம் வந்து ரேகா டார்கி 2 டெத்து, ஏரிஸ் டார்கி 2 டெத்து, இதெல்லாம் வந்து நெட்டு வந்து யோசிச்சு பார்க்குறாரு. யோசிச்சு பார்த்துட்டு கேட்லின் கிட்ட வந்துட்டு, உனக்கு வந்து இங்கே எந்த வேலையும் கிடையாது, நீ வந்து விண்டர்ஃபெல்லுக்கு போ, திரும்ப வந்து பிரானை கொல்ல வந்து யாராச்சும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்லின் கிட்ட வந்து நெட்டு வந்து சொல்கிறாரு. அப்போ கேட்லின் வந்துட்டு சான்சாவை ஆரியாவை பார்க்கலாம்னு நினச்சேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். அதுக்கு லிட்டில் ஃபிங்கர் வந்துட்டு அது கரெக்டாக இருக்காது, அங்கே போனால் வந்து உங்களை எல்லாரும் வந்து பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு லிட்டில் ஃபிங்கர் வந்து சொல்கிறான். அப்போ நெட்டு வந்துட்டு அவன் உண்மையை தான் வந்து சொல்கிறான். நீ சார் ரோரிக்கை கூப்பிட்டு விண்டர்ஃபெல்லுக்கு போ, நான் வந்து சான்சாவையும் ஆரியாவையும் பத்திரமா பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு நம்மளோட பசங்க வந்து பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நெட்டு வந்து கேட்லின் கிட்ட வந்து சொல்கிறாரு. அதுக்கு கேட்லின் வந்துட்டு நீங்கள் சொன்னபடியே வந்து செய்கிறேன் மை லார்ட் அப்படின்னு வந்து சொல்கிறா. அப்போது வந்து 2 பேரும் வந்து கிஸ் பண்ணுறாங்க. அப்போ லிட்டில் ஃபிங்கர் வந்துட்டு உங்கள் 2 பேருக்கு நான் தனியாக வந்து பெட் அரேஞ்ச் பண்ணிட்டேன், ஆனால் ஸ்டாருக்கு இதுக்கெல்லாம் வந்து காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லிட்டில் ஃபிங்கர் வந்து சொல்கிறான். அதுக்கு கேட்லின் வந்துட்டு அதெல்லாம் எங்களுக்கு வேணாம், எங்களை வந்து 1 நிமிஷம் தனியாக விட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்லின் வந்து சொல்கிறா. அப்போ லிட்டில் ஃபிங்கர் வந்துட்டு வெரி வெல், ஆனால் ரொம்ப நேரம் எடுத்துக்காதீங்க, நானும் ஹேண்டு வந்து கோட்டையில் இல்லைன்னு தெரிஞ்சால் வந்து சந்தேகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு லிட்டில் ஃபிங்கர் வந்து சொல்கிறான். அப்போ கேட்லின் வந்துட்டு நீ பண்ண உதவிக்கெலாம் ரொம்ப நன்றி, எனக்கு தொலைஞ்சு போன என்னோட பிரதர் வந்து கிடச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்லின் வந்து சொல்கிறா. அதுக்கு லிட்டில் ஃபிங்கர் வந்து சிரிச்சிட்டு, நான் ரொம்ப சென்டிமெண்டலான காய், ஆனால் நான் இங்கே இத்தனை வருஷமாக வந்து ரொம்ப கொடூரமானவனாக நடிச்சிட்டு இருக்கேன், அதனால வந்து இதை பற்றி யாருக்கிட்டே வந்து சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு லிட்டில் ஃபிங்கர் வந்து சொல்கிறான். ஆனால் இவன் சொன்ன எதையுமே வந்து நெட்டு வந்து நம்பவே கிடையாது. என்னோட தேங்க்ஸையும் வச்சுக்கோ லார்ட் பெய்லிஷ் அப்படின்னு வந்து நெட்டு வந்து சொல்கிறாரு. அதுக்கு லிட்டில் ஃபிங்கர் வந்துட்டு ஓ புதையல் அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு போகிறான். அப்போ நெட்டு வந்து கேட்லின் கிட்ட வந்து சொல்கிறாரு, நீ விண்டர்ஃபெல்லுக்கு போனதுக்கப்புறம் வந்து கெல்மன் கால்படி இவங்க 2 பேருக்கு வந்து லெட்டர் போடு, என்னோட சீல் வச்சு அவங்க 2 பேரையும் வந்து மொத்தமாக வந்து 200 வில் வீரர்களை வந்து ரெடி பண்ண சொல்லு, அந்த 200 வில் வீரர்களை வந்து நம்ம நெக்கி கிட்ட வந்து நிறுத்தி வைக்கலாம், அது மட்டும் இல்லாமல் ஒயிட் ஹார்பர் போயிட்டு அங்கேயும் வந்து டிஃபென்ஸை வந்து அதிகப்படுத்த சொல்லு, அதுக்கப்புறம் வந்து தியான் கிரேஜையை வந்து ஒழுங்காக பார்த்துக்கும், வார இதுவும் வந்தால் அவனோட அப்பாவோட கப்பல்கள் வந்து நமக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நெட் வந்து சொல்கிறாரு. அதுக்கு கேட்லின் வந்துட்டு என்னது வாரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறேன். அதுக்கு நெட் வந்துட்டு பயப்படாதமா, இல்லை வாரெலாம் வராது, இருந்தாலும் இந்த லானிஸ்டர்ஸ் வந்து ரொம்ப கொடூரமானவங்க, அவங்களுக்கு வந்து நம்மளோட வீக்னஸ் வந்து தெரிஞ்சிச்சுன்னா ஏரிஸ் டார்கி எனக்கு வந்து என்ன நினைச்சோ அதுதான் வந்து நமக்கும் நடக்கும், அவங்க வந்து நம்மளை அட்டாக் பண்ணணும்னா அவங்களுக்கு மற்ற எல்லா ரெல்மோட சப்போர்ட்டும் வேணும், அது நடக்காது, அதனால வந்து நீ கவலைப்படாத அப்படின்னு வந்து நெட் வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து நான் ஏன் இங்கே வந்து ஞாபகம் இருக்கா மை லவ், அதனால வந்து எதுவுமே நடக்காத மாதிரி தான் வந்து நான் நடந்துக்கணும், ஜான் ஆரனை கொண்டது லானிஸ்டர்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ப்ரூஃப் கிடச்சிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட பேச்சை வந்து நிறுத்துறாரு நெட். அப்போ கேட்லின் வந்துட்டு கிடச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஸ்டின் மார்க்காக வந்து கேட்குறா. அதுக்கு நெட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் எல்லாமே வந்து கிங்கோட கையில் தான் இருக்குது, எனக்கு உண்மை தெரிஞ்சிச்சுன்னா வந்து நான் ராபர்ட் கிட்ட போவேன், அவன் நான் பயப்படுற ராபர்ட்டா இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச ராபர்ட்டா இருப்பான்னு நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நெட் வந்து நினைக்கிறாரு. இதோட இந்த சாப்டர் வந்து முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.